ஹாய். நியூ ரீபார்ன். என்னோடய வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடி தேடி போயிட்டுருப்பேன். இப்போ வந்து அந்த விஷயம் அடைஞ்சதை வந்து நான் உணர்றேன். ஆக்சுவலாக சும்மா பேசணுன்றதுக்காகலாம் சொல்லலை இதை. நிறைய விஷயத்த தேடி தேடி அலையும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே போனால் அது கிடச்சிருமான்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு அது கிடச்சிருச்சு அப்படின்ற ஃபீல்லையே தான் நான் வாழ்ந்தேன். ஒரு 3 டேஸ் வந்து என்னை ப்ரெசண்ட்லேயே ஹாப்பியாக வந்து வாழ வச்சுருக்காங்க. இது வரைக்கும் என் குடும்பத்தை தவிர எனக்கு வேறு யாரோடையும் நான் பழகினதில்லை. இங்கே வந்ததில் வந்து எனக்கு சம்மந்தமே இல்லாமல், அறிமுகமே இல்லாத எல்லாரோடையும் என் ஃபேமிலி ஆளுங்க மாரி நான் பழகினேன். இந்தமாரி ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கானா இல்லை. அதனால் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் அதேமாரி யார்கிட்டயா ஷேர் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட வேறு என்னத்தை ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு விஷயம் நடந்தது. உணர்வுபூர்வமாக இருந்தது. உடல் ரீதியாக உழைப்பே இல்லாமல் இருந்தேன். கீழே குனிஞ்சு தரையை தொட்டதெல்லாம் வந்து எனக்கு பெரிய அதிசயமாகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சோம்பேறி இருந்தேன் நான். இப்போ வந்து உண்மையிலுமே தினம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் மனசு ஆரோக்கியமாக இருக்கும். மனசும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம நினைக்கிற காரியம்லாம் அழகாக செய்ய முடியும் அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு 3 நாள் நிரூபிச்சிருக்காங்க. இந்த சக மனிதர்களோட பழகிறதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாதவர்களை வந்து நம்ம ஆளுங்களா நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி, நம்ம சொந்தக்காரங்க மாதிரி பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த பஞ்சபூதம் மேலே இந்த பயம்லாம் போயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வச்சாங்க. பயத்தோடலாம் விளையாட வச்சு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சாங்க. ஜாலிக்கு ஜாலியாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. வேறு என்ன சொல்கிறது, எல்லாமாவும் இருந்துச்சு. எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. ஸோ உண்மையாலுமே ஐ எம் நியூ பார்ன் பேபி.